புஷி ஆனந்த் வந்து மற்ற மாவட்டங்களெல்லாம் வர சொல்லி வந்திருக்காங்க. புதுசாக என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, எல்லார்கிட்டையும் வந்து பூக்களை கொடுத்து மலர் பொழிவுது, மலர் தூவி ஆமாம், பூக்களை தூவி வரவேற்கிறதுன்னு சொல்லி அங்கங்கே தூவுறாங்க. இதுல இருந்தே இது வந்து ஒரு திட்டமிட்ட ஒரு தயாரிப்பு. அடுத்தது அவர் காரைக்குடியை தொட்ட பிறகு என்ன செய்யறாருன்னா, திடீர்னு வேன்ல இருந்து இறங்கி சைக்கிள் ஓட்டுறாரு. அந்த இறங்கி சைக்கிள் ஓட்டுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு கூட்டம் வந்து தள்ளுது. போலீஸ்காரங்களும் பவுன்சரும் அவரை சுற்றி பிடிச்சிக்கிட்டு சைக்கிள் அவர் ஓட்டுறாரு. போலீஸ்காரங்களாம் லிட்டரலாக ஓடி வராங்க. ஓடி வந்து இந்த கூட்டத்தையும் தள்ளிக்கிட்டு வந்து படாத பாடுபடுறாங்க. ஒரு கால் வந்து விஜய் மட்டும் தப்பித்தவரி முதலமைச்சர் ஆகிட்டாருன்னு வச்சுங்க, அதில் வந்து கஷ்டப்படுற முக்கியமான டிபார்ட்மெண்ட் வந்து போலீஸாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து அவங்கள வந்து சித்திரவதை பண்ணுறாருன்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் வந்து கூட்டம் அவரை அப்படியே அமுக்கி அவர் சைக்கிள்லேருந்து சரிகிறார். அதுக்கு ஆன பிறகு தான் புத்தி வந்து திரும்ப வேனில் கீழே விழுந்துடுறாரு. பிறகு வந்து வேனில் ஏறுறாரு. வேனில் ஏறி இவர் ஸ்பாட்டு வரும்போது, ஸ்பாட் வந்து ஒரு பெரிய திடல், அதை பிரித்து வச்சுருக்காங்க. அது வரும்போது மணி 2:30 தாண்டிடுச்சு. தாண்டினதுனால அவர் பேசாமல் என்ன பண்ணுறாரு, அந்த போட்டியிடுகின்ற வேட்பாளர் பிரபு அவரை வேனில் ஏற்றி கட்டி பிடிச்சி விசில் சின்னத்தை காமிச்சிட்டு சொல்கிறாரு. லைவ் போட்டுக்கிட்டு இருக்க சேனல்லாம் என்ன சொல்கிறாங்க, இதுக்கு பிறகு விஜய் பேசுவார்னு. என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கே தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தா வேன் ரிப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. எல்லாருமே ஒரு நேரத்தை மீறி பேச போறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. 2:30 மணிக்குள்ள வரணும், வரல, அவர் வந்து தாமதமாகி பேச போறாரு, இப்படிதான் தொலைக்காட்சிகள் அறிவிச்சுக்கிட்டு இருந்தாங்களே தவிர அவர் பேசாம போறாருன்னு சொல்லலை. அப்புறம் வேன் வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நிற்காம திரும்ப வந்து அந்த பிரபுவை காமிச்சிட்டு வேன் வந்து ரிட்டர்ன் போகுது. ரிட்டர்ன் போகும்போது தான் இந்த டிவி ஊடகங்களுக்கே தெரியுது இவர் வந்து பேசலை, நேரம் கடந்து போனதுனால அவரே வந்து ஆட்டோமேட்டிக்காக பிரச்சாரத்தை வந்து அவர் கைவிட்டு விட்டு திரும்ப வந்து அவர் ஃப்ளைட்டு பிடிக்கிறதுக்காக திருச்சி நோக்கி போகிறாருன்னு அப்போ தான் சொல்கிறாங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் இல்லை, ஒரு வண்டி தான் பின்தொடர்ந்துச்சு. மக்கள் கூட்டம் சொல்கிறேன், மக்கள் கூட்டம் எதுவுமே இல்லை. இவர் மதுரையிலேருந்து போகிறது எப்படி தெரிஞ்சிருக்குமோ அதே போல் காரைக்குடியில் பிரச்சாரத்தை முடித்து விட்டு புதுக்கோட்டை மார்க்கமாக திருச்சி வராருன்றதும் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அங்கெல்லாம் வரவேற்கிறதுக்கு ஆள் இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால் லைவ் அதோட கட் பண்ணிடுவாங்க. காரைக்குடியில் பேசுகிறாருல்ல, பேசிட்டு அந்த வேலு அந்த வெள்ளி இதெல்லாம் கொடுத்த பிறகு அதோட வந்து முடிச்சிருவாங்க, டெலிகாஸ்ட்டை முடிச்சிருவாங்க. அதுதான் இவங்களுடைய பிளான். அதனால் இது ஆர்கானிக்காக வந்த கூட்டம் இல்லை, இது செட்டப் செய்யப்பட்ட கூட்டம் என்பது உண்மை.